ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே எஸ்எஸ்டி டோக்கனோட இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸும் பார்க்கலாம். இன்னைக்கு 9ஆம் தேதியிலேருந்து எல்லா தரிசனங்களுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வைகுண்ட துவார தரிசனம் போயிருந்த ரூல்ஸ் எல்லாமே இன்னிலேருந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இனிமேல் தரிசனத்துக்கு நம்ம டிக்கெட் இருக்குது இல்லை அப்படின்றத தாண்டி எஸ்எஸ்டி டோக்கனும் வாங்கிக்கலாம். அது இல்லை அப்படின்னா நேரடி சர்வ தரிசனமும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நிறைய பேர் பொங்கலுக்கு தரிசனம் போகிறதுக்கு இல்லை இந்த வீக்கெண்ட் தரிசனம் போகிற மாதிரி பிளான்லாம் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெகுலராக நம்மளோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் அப்பப்போ கிடைக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தரிசனம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் கூட அங்கே என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்கு வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 1 மணிக்கே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டோட டோக்கனும் 1 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டைமு 7 மணி ஆக போது 3696 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஸ்ரீவாரி மெட்ரோ டோக்கன் பொறுத்த வரைக்கும் வந்து மத்தியானம் 12 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட்டு தான் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி கொடுத்த ஸ்லாட் எல்லாமே நாளைக்கான டிக்கெட்ஸ் தான். எஸ்எஸ்டி டோக்கனில் ஒரு 15,000 சம்திங் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 3600 டிக்கெட்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், அதுக்கு அடுத்தது நீங்கள் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போகிறீங்கன்னா ஸ்ரீனிவாசமில் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அலிப்பிரி நடைபாதை கிட்ட போகிறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த 3 இடங்களையும் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கிடைக்கும். இது வாங்குறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு இருந்தால் போதும். 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க லைனில் நின்று டோக்கன் வந்து வாங்கிக்கணும். ஒரு நபருக்கு ஒரு டோக்கன் தான் கொடுப்பாங்க. ஃபேமிலியாக போகிறீங்கன்னா எல்லாருமே லைனில் நிற்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்குன்னா நீங்கள் டோக்கன் வந்து வாங்க தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்டி டோக்கனோட கரண்ட் அப்டேட்டாக இருக்குது. இன்றைக்கி நேற்றே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கான டோக்கன். ஸோ ஒரு நாள் முன்னாடி டோக்கன் நம்ம வாங்கிக்கலாம். நாளைக்கு சாமி தரிசனம் பார்க்கலாம். இது வந்து நம்ம நேரடி சர்வதர்ஷனத்தை விட நமக்கு டைமிங் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஏபிடிசி, அதில் வந்து ஒரு டூரிசம் பேக்கேஜஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா சென்னையிலேருந்து திருமலா போகிறதுக்கான டூர் பேக்கேஜ்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஏபிஎஸ்ஆர்டிசி, தமிழ்நாடு டூரிசம், ஆந்திரா டூரிசம், இந்த மாதிரி டூரிசத்தில் எல்லாமே நம்ம வந்து 300 ரூபா டிக்கெட்டில் சாமி தரிசனம் போகிற மாதிரி நிறைய பிளேசஸில் இருந்துச்சு. அது இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய போர்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இனிமேல் இந்த மாதிரி தர்ஷன்லாம் கொடுக்க மாட்டோம், டைரெக்டாக நம்ம வெப்சைட்டில் புக் பண்ணுற டிக்கெட்டு, அது இல்லை அப்படின்னா சர்வதர்ஷனம், எஸ்எஸ்டி டோக்கன் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இவங்க என்ன பிளானில் என்ன இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வதர்ஷன டோக்கன், அதாவது இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டோக்கனில் சாமி பார்க்கறதுக்கான ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி தான் இது இருக்குது. ஜஸ்ட்டு வந்து எங்களுக்கு வயசானவங்க அவங்களால தனியாக போக முடியாது, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் போகிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து 2 days மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் சாமி பார்க்க போகிற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்றைக்கி காலையில் வந்து 9 மணிக்கு ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட்டை ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து புக்கிங்ஸ் எப்படி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதோட வெப்சைட்டில் தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம லாகின் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 10,000. இதில் பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து 800 per டேக்கு கொடுக்கக்கூடிய ஆஃப்லைன் டிக்கெட்டை இப்போ ஆன்லைனில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கொடுக்குறாங்க. தரிசனம் வந்து சேம் டேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹோம் பேஜ்லேயே இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஸ்ரீவாணி கரண்ட் டே டொனேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதில் என்ன அப்படின்னா நம்ம மேக்ஸிமமாக ஒரு லாகின் ஐடியில் 4 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். அக்கமடேஷன் வந்து கிடைக்காது. ரீஷெடியூல் ஆப்ஷன் வந்து இல்லை. அதே போல் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியில் நீங்கள் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி சாமி பார்த்துட்டிங்கன்னா எகெயின் வந்து நீங்கள் இதே டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு 7 days வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஷார்ப்பாக காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. பட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆச்சுங்க. இதில் வந்து நீங்கள் நம்ம ஆஃப்லைனில் போய் இப்போ டொனேஷன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ ஆன்லைன்லேயே டொனேஷன் பண்ணிவிட்டு டிக்கெட்டையும் புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் போய் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் நம்ம வந்து இந்த விஐபி டிக்கெட் ஆஃப்லைனில் வாங்குறதுக்காகவே பிளான் பண்ணி போவீங்க. அவங்க நீங்கள் ட்ராவல் பண்ணி திருப்பதி ரீச் ஆகிட்டா கூட உங்களோட மொபைலில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஈவினிங் சாமி தர்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து ட்ரையல் பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து மேபி திரும்பியும் ஆஃப்லைனில் மாறலாம், இல்லை இதே வந்து கண்டினியூ பண்ணலாம்.
அதுக்கு அடுத்து இன்னைக்கு தரிசனத்துக்கான அப்டேட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நேரடி சர்வ தரிசனத்தில் நாராயணகிரி ஷெட் வரைக்கும் பக்தர்கள் வரிசையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் 8 மணிலேருந்து சர்வ தரிசனத்துக்கு 16 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 300 தரிசனத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், SST டோக்கனில் சாமி பார்க்க 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். சுவாமி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை, அதாவது நேற்று 73,580 பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. க்ரௌடு அப்படிங்கிறது இருக்குங்க, ரொம்ப ஹெவியான க்ரௌடுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது நேரடி சர்வ தரிசனம் பார்க்குறவங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பிரேக் தர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் ஒரு 6 நிமிஷத்துலேயே இன்றைக்கி வந்து ஃபில் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ண டிக்கெட். ஸோ இதே மாதிரி நாளைக்கு 10ஆம் தேதிக்கான டிக்கெட் நாளைக்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈவினிங் போயிட்டு சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி விஐபி டிக்கெட்டில் ஆஃப்லைனில் போய் வாங்கிட்டு போகலான்ற மாதிரி போனாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த லேட்டஸ்ட்டான அப்டேட்டை ஷேர் பண்ணுங்கள். அங்கே கவுண்டர்ஸில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம டைரெக்டாக ஆன்லைனில் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து திருமலையில் இந்த மாதம் ரத சப்தமி இருக்குது. இந்த ரத சப்தமிக்கான ஏற்பாடுகள், என்னென்ன தரிசனங்கள் இருக்கும் என்னென்ன தரிசனங்கள் இருக்காது அப்படின்றதுக்கான நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருந்தாங்க. நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்தது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோங்க, அந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ரத சப்தமிக்கான ஏற்பாடுகள் குறித்து கூடுதலையோ வந்து ஆய்வு செஞ்சுருக்காரு. ஜனவரி 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் SST டோக்கன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 24, 25, 26 அந்த 3 நாளுமே SST கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸில் இருக்கும். திருமலை ரத சப்தமிக்கான ஏற்பாடுகள் குறித்து திருமலை பத்மாவதி ரெஸ்ட் ஹவுஸில் இந்த கூட்டம் வந்து நடந்திருக்கு. திருமலை திருப்பதி தலைமை செயல் அதிகாரிகளோடு சேர்த்து இந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைப்போட வைகுண்ட துவார தரிசனம் வெற்றிகரமாக நடந்திருக்கு. அதே இதோட வந்து இந்த ரத சப்தமி பண்டிகையும் பிரம்மாண்டமாக கொண்டாடுறதுக்காக எல்லா அதிகாரிகளும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்களின் கூட்டத்தை முன்கூட்டியே மதிப்பிடுவதற்கு அதற்கேற்ப ஏற்பாடுகளை செய்வதற்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் மற்றவங்க எல்லாமே இதுக்கான கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லியிருக்க இன்னும் முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தோன்னா, காலையில் 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்குள்ள சூரிய உதயம் வந்து இருக்கும். இது வந்து சூரிய உதயம் வந்து 6:45 மணிக்கு சூரிய பிரப வாகனம் வந்து இருக்கும். 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனம். அதுக்கு அடுத்தது காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கருட வாகனமும், 1லேருந்து 2 மணி வரைக்குள்ள ஹனுமந்த வாகனம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2லேருந்து 3 வரைக்கும் சக்கரா ஸ்நானம் செய்வாங்க. 4லேருந்து 5 மணி வரைக்கும் கல்பவ்ருக்ஷ வாகனம் இருக்கும். மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மற்ற வாகன சேவைகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால சிறப்பு சேவைகள் ரத்து, அதாவது கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவாக்கள் ரத்து. அதே மாதிரி வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், அதாவது NRI டிக்கெட்டு, கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், சீனியர் சிட்டிசன் டிக்கெட், மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசன டிக்கெட், இது எல்லாமே வந்து கேன்சல் வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனும் கேன்சல். ரெக்கமெண்டேஷனில் வரக்கூடிய விஐபி தர்ஷன் டிக்கெட் ஜனவரி 24ஆம் தேதி அன்னைக்கு அதுக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ரத சப்தமிக்கு போகிறீங்களோ நோட் பண்ணிக்கோங்க. நேரடி சர்வ தர்ஷனம் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி 300 டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இல்லைனா நேரடி சர்வ தர்ஷனம் தாராளமாக இருக்குது, நீங்கள் சாமி பார்த்துக்க முடியும். அதே போல் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா பேசியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைகுண்ட துவார தரிசனத்தில் என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் டிடிடி செஞ்சுருந்தாங்க, இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான சக்ஸஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் ப்ரெஸ் ரிலீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 33 லட்சம் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வந்து விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. 44 லட்சம் லட்டுகள் வந்து விற்பனையாகப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. 10 நாட்களில் 7.83 லட்சம் பேர் வந்து மூலவர தர்ஷன் பார்த்துருக்காங்க. முந்தைய வைகுண்ட துவார தரிசனங்களோடு ஒப்பிடும்போது இந்த முறை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செஞ்சுருக்காங்க. காரணம் மேபி நமக்கு நேரடி சர்வ தரிசனம் அப்படின்றது 2ஆம் தேதியிலேருந்து கொடுத்தனால நிறைய பக்தர்கள் சிரமம் இல்லாமல், ஏன்னா நம்ம SST டோக்கன்லாம் முடிஞ்சிருச்சுன்னா 2 நாள் வெயிட் பண்ணோம், 3 நாள் வெயிட் பண்ணோம், அன்னன்னைக்கான ஸ்லாட்டில் தான் பார்க்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. நேரடி சர்வ தரிசனத்துலேயும் வெயிட்டிங் டைம் அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கும். ஆனாலுமே நம்ம வந்து அந்த வெயிட்டிங் டைமில் நின்னாலும் நம்மளால் சாமி பார்க்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காரு. கோவிலில் வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கான எல்லா அப்டேட்டுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் இதுக்கு ஒத்துழைச்சு ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றியுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதாங்க இந்த டீட்டெயிலான ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த வைகுண்ட துவார தரிசனம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் டிடிடியோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மெத்தட் நெக்ஸ்ட் இயர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள்.
இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.